Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த காலர் டிசைன் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் காலர் ஸ்டிச் பண்றதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 3 இன்ச் நெக்கும் பேக்ல வந்து ஒரு 1 இன்ச்சும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த நெக்கோட இன்ச் எவ்வளோ இருக்கு அப்படின்றத மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அது ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக நம்ம இந்த இன்ச் டேப்பை வந்து அந்த கிளாத் மேலே கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும். நம்ம ரொம்ப துணியை இழுக்கவும் கூடாது. கரெக்டாக அந்த இன்ச் டேப்பை வந்து கிளாத் மேலே வச்சு அப்படியே எடுக்கணும். அப்போ தான் நம்ம காலர் வந்து கரெக்டான சைஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் இந்த மாதிரி எடுக்கிறதுல எனக்கு 14 ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் வருது என்னோட காலரோட அளவு. இப்போ இந்த அளவில் நான் காலர் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இங்கே இப்போ காலர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 14.25 இன்ச் எடுக்கணும். இப்போ வந்து நான் கேன்வாஷ் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் திக்காக இருக்க கேன்வாஷ் பேப்பர் எடுத்திருக்கேன். இங்கே வந்து கேன்வாஷ் பேப்பர் வந்து லேஸாகவும் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க இந்த கேன்வாஷோட அகலம் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிளாத்ல மெஷர்மெண்ட் எடுத்தது வந்து 14.25 இன்ச்சு எடுத்திருக்கோம். 14 இன்ச்சும் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ அதை வந்து ரெண்டா இந்த மாதிரி இன்ச்சு டேப்பை மடிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. எனக்கு 7 இன்ச்சும் ஒரு கோடு வருது. நான் வந்து கேன்வாஷ் பேப்பரை ரெண்டா மடிச்சிருக்கேன். ஸோ என்னோட காலரோட பாதி இன்ச்சு வைக்கிறேங்க. ஸோ 7 இன்ச்சும் ஒரு கோடு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் அதே அளவு மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதில் நான் வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா காலர் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் அகலமாக வரும். ஸோ அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு இந்த மேலே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணதும் கீழே மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த மார்க்கிங்கும் இந்த மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா காலர் வந்து கொஞ்சம் கிராஸாக வரதுக்காக. ஸோ இந்த மாதிரி கிராஸாக கொஞ்சம் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இன்ச் டேப் எடுத்து நம்ம எடுத்திருந்த 7 இன்ச்சும் ஒரு கோடு கரெக்டாக வருதா அப்படின்றத பார்க்கணும். நம்ம இதை கிராஸாக மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல தான் கட் கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல 7 இன்ச்சும் ஒரு கோடு கரெக்டாக வர இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நான் அந்த மேலேருந்து கிராஸாக கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல கிராஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங்கை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட காலர் ஷேப் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. நான் கேன்வாஷ் பேப்பர்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கிளாத்ல வந்து நான் வச்சு அயன் பண்ணிக்கிட்டேன். இந்த கேன்வாஷ் பேப்பர்ல வந்து கொஞ்சம் மெழுகு மாதிரி இருக்கும். அந்த இடத்த வந்து கிளாத்க்கு மேலே வச்சு அப்படியே அயன் பண்ணா நம்மளுக்கு அப்படியே ஒட்டிக்கும். இப்போ கீழே வந்து 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு மேலே வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நான் கேன்வாஷ் பேப்பர் வந்து அயன் பண்ணியிருக்கேன். இந்த 1/4 இன்ச்சு விட்ட கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டா கேன்வாஷ்க்கு ஈக்குவலாக ரெண்டா இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டேன். இப்போ கேன்வாஷ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு கிளாத்தை வந்து மடித்து கீழே வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கிளாத் விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் வந்து 2 கிளாத்து மடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கேன்வாஷ்க்கு பக்கத்தில் நெருங்கி அப்படியே இந்த மாதிரி கேன்வாஷ் நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே தையல் போட்டுக்கோங்க கிராஸாக. இந்த மாதிரி 2 சைடும் இந்த சைடும் அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம கிளாத்தை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேன்வாஷ்க்கு ஒட்டின மாதிரி அப்படியே 2 கிளாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் இங்க சைடுல எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு மீதி கிளாத்தை அப்படியே கிராஸா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காலர் அந்த கேன்வாஷ் வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். கேன்வாஷ் உள்ள போற மாதிரியும் நம்ம கிளாத் வந்து கரெக்டா வெளியில வர மாதிரியும் கரெக்டான சைடு இருக்க மாதிரியும் திருப்பணும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த மாதிரி திருப்பணும். இந்த காலரோட கார்னர் வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வர மாதிரி வச்சு மொல்லமாக அப்படியே திருப்பிட்டு உள்ள ஏதாவது நம்ம ஷார்ப்பான திங்ஸ் விட்டு அந்த காலர் கிட்ட இது பண்ணோம் அப்படின்னா கிளாத் வந்து வெளியில வந்துடும். காலர் கிட்ட ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து காலரை நம்ம திருப்பியாச்சு. இந்த கீழே வந்து நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம
காலர் வந்து கிளாத்தோட டாப் கிளாத்தோட ஜாயின் பண்ணணும். இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கார்னர் எல்லாம் பாருங்க கரெக்டாக ஷார்ப்பாக வந்திருக்கு. இப்போ காலரை வந்து நம்ம டாப் கிளாத்தோட ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து காலரோட சென்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி காலரை வந்து கரெக்டாக ஈக்குவலாக ரெண்டாக மடிச்சுட்டு சென்டர்கிட்ட சின்னதாக இந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தில் வந்து சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம டாப்போட கிளாத்தையும் எடுத்துக்கிறோம். டாப்போட கிளாத் எடுத்துட்டு நெக்கை வந்து கரெக்டாக 2 ஈக்குவலாக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நம்ம நெக்கோட சென்டரையும் கண்டுபிடிச்சிக்கலாம். சின்னதாக இங்கேயும் கட் கொடுத்துக்கிறேன் தெரியறதுக்காக. ஸோ இந்த கட்கிட்டையும் நம்ம காலரில் கட் கொடுத்துருக்கோம். அந்த 2 கட்டையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு சென்டர்கிட்ட இருந்து ஒரு சைடு ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு கரெக்டாக வச்சு அப்படியே டாப் கிளாத்தோட வச்சு அப்படியே ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் சென்டர் கிட்ட இருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் கிட்ட இருந்து நான் ஒரு சைடு நம்ம காலரை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி சென்டர் கிட்ட இருந்து இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கிளாத் வந்து இந்த காலர்ல எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோமோ அந்த கிளாத்தை மட்டும் ஜாயின் பண்ணுங்க. அதிகமாக கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா காலர் வந்து நல்லா இருக்காது, ஒரு இடத்துல ஏறியும் ஒரு இடத்துல இறங்கி இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரி நான் கரெக்டா ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன் காலரு. இப்போ இந்த மேல இருக்க சைடு வந்து காலர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது ஜாயின் பண்ணாம இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியே வச்சுட்டு நம்மளுக்கு இந்த மேல வந்து பிசரெல்லாம் தெரியுது இல்லையா, இப்போ ஜாயின் பண்ண காலரோட பிசரு அதெல்லாம் உள்ள தள்ளிட்டு இந்த மாதிரி வச்சு அப்படியே உள்ள தள்ளிட்டு நம்ம இந்த காலர் வந்து கரெக்டா அதுக்கு மேலேயே வச்சு அப்படியே ஓரத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லா அப்படியே நம்ம எதுவும் மடிக்க கிடிக்க தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே மேலே வச்சு பிசரெல்லாம் உள்ள தள்ளிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம காலர் வந்து நீட்டா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம காலர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலரை வந்து மடித்து இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மடிக்கணுமோ ஃபஸ்ட்டு அந்த பேக் சைடு வந்து ஆஃபாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபாக மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் வர வர அப்படியே காலரை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடித்து எடுத்துக்கலாம். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ காலர் மடிச்சதுக்கு அப்புறம் என்னோட காலர் நெக் வந்து இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் ஆயிருக்கு. இந்த ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.